நம்ம இன்னைக்கு செட்டிநாடு ஸ்டைலில் மட்டன் கோலா உருண்டை ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி உருண்டை உடையாம மேலே கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கோலா உருண்டைக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதோட அளவுகளை போடும்போது சொல்கிறேன். ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 12 வெங்காயம் நறுக்கிய வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கோலா உருண்டைக்கு சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயத்தை ரொம்ப அதிகமாக வேக வச்சிட வேண்டாம், ஒரு 2 தடவை கிளறி விட்டால் போதும். இஞ்சி பூண்டை தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஒரு கிளறிக்கலாம். இதில் காரத்துக்கு பொடி சேர்க்க போகிறோம், அதனால் டேஸ்ட்டுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 புதினா இலையை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். மட்டன் கொத்துக்கறி கடையில் கேட்டு வாங்குங்க. நான் மட்டன் 1/4 கிலோ வாங்கி அதில் கொழுப்பை தனியாக எடுத்துட்டு கறியை மட்டும் கொத்தி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து 2 பரட்டு எடுத்துக்கலாம். கறிக்கு தேவையான உப்பை சேர்த்து வதக்கிடுங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோம்புத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் குழம்புக்குன்னு அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா மசாலா, அதில் இருந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மசாலா வாசனை போகிற அளவுக்கு இது எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. இப்போது கறி தண்ணி இல்லாமல் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ தான் கொத்தமல்லியை சேர்க்கணும், அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு வதக்கினா போதும். இப்போது கறியை நல்லா ஆற வச்சிடலாம். கறி நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருங்க. அரைக்கும் போது கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. 2 சுற்று சுற்றினா போதும், ரொம்ப நைஸாக அரைச்சிட வேணாம். அரைச்சதை ஒரு ட்ரேயில் மாற்றிருங்க. நான் ஒரு முட்டை எடுத்து அதை லைட்டாக அடித்து வச்சுருக்கேன், அதில் 1/4 முட்டை சேர்த்தா போதும், அதுக்கு மேலே வேண்டாம். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்த்தா போதும், அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். இல்லைனா பொரிக்கும் போது உருண்டை வெடிக்கிறதுக்கும் இல்லைனா விரிசல் விடுறதுக்கும் அதுதான் காரணம். இப்போது உருண்டை பிடிச்சிடலாம். மீடியம் சைஸில் எல்லாமே உருண்டை பிடிச்சாச்சு. எனக்கு ஒரு 12 உருண்டை வந்திருக்கு. இப்போது இதை பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் பொரிக்கணும், அதிகமாகவும் ஒரே நேரத்தில் போட்டு பொரிச்சிடக்கூடாது. விரிசல் விழாமல் பெர்ஃபெக்டான மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. மீதி இருக்கிறதையுமே பொரித்து எடுத்துடலாம். ஒரு உருண்டை கூட உங்களுக்கு உடையாது, கீறல் விடாது. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அப்படியே இருக்கும். மேலே மொறுமொறுப்பாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.